80 பவுன் நகை பித்தளை நகைன்னு தெரிஞ்ச பிரச்சனை வரும்னு தாண்டி கேட்டிருக்கேன். அந்த நகை வந்தோன்னே அதில் இருக்கிற 7 பவுனா 8 பவுனா அதை எடுத்து நம்ம வந்து உனக்காண்டி வக்கீல் வச்சுருக்கேன்ல அவருக்கு கொடுக்கணும். இங்கே பாரு என் தாலி கொண்டு வச்சுட்டேன்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாக்கியம். என் வாழ்க்கை போச்சுன்னு அழுகுறாங்க. அடுத்து பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை கேட்குறாங்க. நம்ம கூட அந்த நகையை வச்சு பிரச்சனை பண்ணுவா அப்படின்னு நினச்சா அவங்க பயத்தில் தான் நகையை கேட்டிருக்காங்க. இங்கே வீட்லேயும் பார்த்தா இங்கே கோமதி பாண்டியன்லாம் அவன் நகையை எடுத்து விட்டு எரிஞ்சிருவோம், நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்களா. அதனால அதே மாதிரி போய் நகையை எடுத்துட்டு வந்துடுறாங்க. மீனாவும் ராஜியும் பேந்த முழிக்கிறாங்க. அக்கா தகரம் இழுக்காண்டி இங்கே மீனா வந்து அப்படியே பூசி மொழிகிட்டு இருக்காங்க இல்லையா. அங்கே ரோகிணிக்காண்டி மீனா மாட்டுச்சு கொத்தா. இப்போ மீனாவும் மாட்ட போகுது. பார்க்குறாங்க. நகையை விஷயத்தை பற்றி சொல்லிடுவோமா அத்தைக்கிட்டையும் மாமாக்கிட்டையும், இல்லைன்னா பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி வேறு வழி இல்லை அப்படின்ட்டு அத்தை மாமா உங்ககிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு ஒரு உண்மை சொல்லணும். என்னடி ஏதாவது மறைச்சிட்டீங்களாடி அப்படின்னு சொல்ல, ஆமாத்தை எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்கிறாங்க. சொன்ன கையோட ஆடி போகிறாங்க. என்னங்கடி இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, அப்போ என் வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு எல்லாமே பொய் புழுவனியா அப்படிங்கிறாங்க. அப்போ மீனா மைண்ட் வாய்ஸ், கோமதியத்தை ராஜி கதிர் கல்யாணம் நீங்கள் தானே பண்ணி வச்சிங்க, மாமா கிட்டேருந்து மறைக்கலாமா அப்படின்னு தானங்க யாருக்கும் தோணும். ஆனால் மீனா நல்ல பிள்ளை, அதனால் அதை சொல்லலை, மனசுக்குள்ளே நினைக்கிது. கதிர் இருந்துட்டு எனக்கும் தெரியும், நானும் என்கிட்டையும் சொல்லிட்டாங்க, நான் தான் வேணாம் பிரச்சனை வேணான்னு தான் நாங்களும் மறைச்சோம். என்னங்கடி இப்போ அதை வச்சு அவள் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு அழுகுறாங்க, துடிக்கிறாங்க. அடுத்து ஸ்டேஷனில் கொண்டு போய் இந்த நகையை கொடுத்துட்டு வந்துடணும், இதை பற்றி எதுவுமே சொல்ல வேணாம் அப்படிங்கிறாங்க. அவள் என்னமோ என் தங்க நகை வேணும்னு சொல்லிட்டான்னா என்ன பண்ணுறது, அதெல்லாம் முடியாது, நம்ம என்ன பண்ணோம், எங்கே அப்படிலாம் சொல்லுவாளா, சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே அப்படிங்கிறாங்க. சரி நம்ம அன்னைகிட்ட சொல்லிடணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் சொல்கிறது நல்லது தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பழனியும் பாண்டியனும் பேசுனது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க மச்சானை பற்றி இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ சொல்கிறாரு பாண்டியன் சப்பக்கட்டு, உன்னை என் பிள்ளையா தாண்டா நினச்சேன் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் கடை வச்சு கொடுக்குறேன்னு சொன்னதெல்லாம் உண்மை தான். ஆனால் உண்மை தெரிஞ்சு நீ பொய் சொல்லிட்டேன்னு மறைச்சது அது வந்து திட்டுனது வந்து தப்பு தானுங்களே பாண்டியன் பழனியை. அந்த பழனியை திட்டுனதுக்கான அது சொல்லுவாங்களே கர்மாயி ஸ்பூமரங்கன்னு, அதுதான் இப்போ இவங்களை சுற்றுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. இல்லை கோமதி அவங்க ஆத்தால திட்டினதோ அப்படி தான் தோணுது. சரி வாங்க கதைக்கு போவோம். இப்போ முத்துவேல் சக்திவேல்கிட்ட போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆத்தாடி என்னங்க நான் சொல்கிறது, அந்த அண்ணன் தம்பி வேலு பிரதர்ஸ் வந்து உண்மையிலே மனசு மாறிட்டாங்க அப்படி தாங்க நான் நினச்சேன். கடைசியாக பார்த்தா ஆத்தாக்கிட்ட அந்த நான் என்னங்க சொல்கிறது, அந்த பரதேசி பையில நான் மச்சான் கொண்டாட முடியாது வைக்க முடியாது, ஏதோ காப்பாற்றி கொடுத்தோம் அவ்வளோதான், மற்றபடி அவங்க பகை தான் புகதாங்கிற மாதிரி பேசிட்டாங்க. ஆனால் அப்போ தான் என்னங்கடா என் நெஞ்சில் இதை இறக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லுன்னு பார்த்தா, பரவாயில்ல நீங்கள் இப்போ செஞ்ச மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிடுது. அப்போ தான் அந்த சமயம் தான் இப்போ இதுங்க எல்லாம் வருதுங்களா. வந்தோடனே அண்ணேன்னு சொல்லவும் என்ன அப்படின்ட்டு வர்றாங்க எல்லாரும். வாமா வா அப்படிங்கல. இல்லைண்ணே ஒரு முக்கியமான விஷயத்த மறைச்சிட்டாளுங்கண்ணே. என்னம்மா சொல்கிற அப்படிங்கல. உள்ளரவா அப்படிங்கல. பாண்டியன் கோமதி எல்லாருமே அந்த குடும்பம் பூரா வந்து நிற்கல. அட வாமா உள்ளரவா அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு உள்ளார வச்சு பேசுகிறாங்க. கோமதிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எத்தனையோ வருஷங்கள் கணக்கு இப்போ தானே இந்த வீட்டுக்குள்ள வருது கழிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படி பார்க்குது, அப்படியே எல்லாத்தையும் சொர்க்கத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்குது கோமதி. வாமா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு விவரத்தை கேட்குறாங்க. சொன்னதுக்கப்புறம் ராஜியும் மீனாவையும் பிடிச்சி எல்லாம் வீட்டில் கொடுத்து கலட்டுதுங்க. ஏண்டி அறிவு இருக்காளியாடி, ஏண்டி இப்படி பண்ண, அப்போவே சொல்கிறது இல்லையா அப்படின்னு ராஜி அம்மா அடிக்கிறாங்க. அதாவது கொஞ்சம் உரிமையோட செல்லம்மா. இப்போ என்னென்ன பண்ணுறது, சரி உடனே இந்த நகையை கொண்டு போய் ஸ்டேஷனில் கொடுத்துருவோம், இதை பற்றி போலி நகை போட்டு இதே ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லுவோமா அப்படின்னு கோமதி சொல்ல, அடியார் இவ கூறுகட்டவளாக இருக்கா அப்படின்னு பாண்டியன் திட்டுறாரு. ஏங்க அப்படிங்கல. ஆமாம் இப்போ இதை மட்டும் நம்ம போய் சொன்னோம்னா அந்த பொம்பளை என்ன பண்ணும் அப்படிங்கல. சக்திவேலு நான் சொல்கிறேன், ஐயையோ என் நகையெல்லாம் எடுத்து விட்டாளுகளே, எல்லா நகையை எடுத்து விற்று தின்னு விட்டு போலியாக வச்சிருக்காளுகளே, கண்டிப்பாக அவள் சிரிக்குமாவ சொல்லுவா அப்படின்னு இங்கே சக்திவேல் கரெக்டாக, அதாவது பாம்பின் கால் பாம்பையும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணலாம், ஒன்றுமே சொல்லாமல் கமுக்கமாக கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு கிளம்புறாங்க. மீனாவு ராஜி என்ன பண்ணுறாங்க, நாங்களே கொடுக்குறோம் அப்போ தான் அவங்களுக்குலாம் தெரியாதுங்கிற மாதிரி கொடுத்துட்டு வந்துடுறோம் அப்படிங்கிறாங்களா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிட்டு கொடுக்குறாங்க. அவங்க பாக்கிய குடும்பத்தை ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. அவங்க நகையெல்லாம் கொண்டாந்துட்டாங்க, வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்ட்டு பார்க்குறாங்க. இவங்க 2 பேர் வந்திருக்காளுங்க அப்படிங்கிற. இந்தாங்க அவங்க நகை அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்குறாள, என்ன மீனா நகையெல்லாம் நீங்கள் கொண்டாந்துருக்கீங்க, வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்ச
தெரிஞ்சால் உங்கள் குட்டு ஓட விட்டுரும்ல, இப்போ கூட உங்களை காப்பாற்றுறதான் நாங்களாக கொண்டாந்துருக்கோம், இந்தாங்க உங்கள் நகை அப்படிங்கிறாங்களா. பரவாயில்லையே, அதாவது பாக்கியம் நினச்சிக்கிறது நமக்கு நல்லது மீனாவும் ராஜியும் பண்ணுறாங்கன்ட்டு அப்படி பார்க்குது. வாங்க நகையெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, அப்புறம் உங்கள் நகை எங்கள் நகை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு மீனா கரெக்டாக நறுக்குன்னு பாயிண்ட் எடுக்குது. உடனே பாக்கியமும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குது. நல்ல வேலை கருத்து போச்சு, அவளுக்கெல்லாம் தெரிஞ்சால் இதையும் சொல்லியிருப்பாளுங்க, போலி நகைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாளுங்க. அப்பாடியோ அப்படின்னு பாக்கியம் அதுக்கு சாதகமாக அது நினைக்கிது. அங்கே போலீஸ்காரங்களாம் என்னம்மா உங்கள் நகை தானே அப்படிங்கல, எங்கள் நகை தான் அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, மேடம் இவங்க நகை தானே, நகையெல்லாம் கொடுத்துட்டோம், எல்லாம் வீடியோ எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் கேமரா இருக்குமா அப்படிங்கிறாங்க. எங்கள் நகை தான், மாற்றி கீத்தி சொல்லக்கூடாது, மாற்றி இதெல்லாம் சொல்ல மாட்டேன், எங்கள் நகை தான் எங்கள் நகை தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு கிளம்பிட்டு அள்ளி அடித்து ஓடுது. மீனாவும் ராஜி போகிறத பற்றியா, நம்மளை ஏதாவது மாட்டி விட்டோன்னு அது நினைக்குது, ஆனால் நம்ம தப்பிச்சுக்கிட்டுங்கிறது அதுக்கு தெரியல அப்படின்ட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அந்த 8 பவுன் நகை எடுக்கிறாங்க. பாருடி நம்மளோட தங்க நகையும் வந்துருச்சு, பித்தாள நகையை அவங்க கண்ணில் படாமலே வாங்கிட்டோம், ஆனால் பரவாயில்லடி அந்த மீனாவும் ராஜி வீட்டில் காட்டி கொடுக்கல அப்படிங்கிறாங்க. அதாம்மா அவங்களாம் நல்லவங்கன்னு சொன்னேன்ல, ஒன்று அழுகிறது நிப்பாட்டடி அப்படிங்கிறாங்க பாக்கியம். கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு. முத்துவேல் சக்திவேலி எல்லாருமே வந்து சாட்சி சொல்கிறாங்க. மறுபடியும் அதே தாங்க அன்னைக்கு நடந்ததே நடக்குது. அடுத்து பார்த்தா சும்மா விடக்கூடாதுன்னு வக்கீல்கிட்ட சொல்லி வச்சுருறாங்களா. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த நகை விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க. இவங்க போட்டது எல்லாமே போலி நகை தாங்க போட்டிருக்காங்க, இதுலேயும் ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னாச்சு என்னம்மா ஒத்துக்கிறீங்களா அப்படிங்கிற. நாங்கள் தங்கம் தான் போட்டோம் அப்படிங்கிறாங்க. அவங்க கூட நகையை எடுத்தாந்து கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிறாங்க. கொடுத்துட்டோம் ஆனால் அந்த நகை பூரா பித்தளை நகை போட்டு எங்களை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல. ஐயோ தங்கம் தான் போட்டோம், அப்போ பித்தளையை ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு பாக்கியம் சொல்ல. என்னம்மா இங்கே நடக்குது அப்படிங்கிறாங்க. நான் போய் என் நகையை பார்க்கணும், அப்போ இவங்க பித்தளையாக போட்டிருக்காங்க, எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த போய் நகையை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. கொஞ்சம் 1 மணி நேரம் கழித்து ஒத்தி வைக்கிறாங்க கேஸை. போயிட்டு மாணிக்கம் போய் நகையை எடுத்துகிட்டு வராரு. காமிக்கிறாங்க, பார்த்தீங்களாங்க பூரா பித்தளை நகை அப்படிங்கிறாங்க கோமதி தரப்பில். அடுத்து ஆனால் பாக்கியம் சும்மா விடுவாளா என்ன, ஐயோ போச்சே அம்மா இவரான இந்த நகையெல்லாம் எங்கள் நகை இல்லை, நாங்கள் போட்ட நகை வேறு நகை அப்படின்னு சொல்ல போலீஸ்கார அம்மாவை கூண்டில் ஏற்றுறாங்க. இல்லைங்க இந்த நகை பூரா எங்கள் நகை தான் அந்த அம்மா வாங்கையில் சொல்லிட்டு தான் வாங்கினாங்க அப்படின்னு சொல்ல. அதாங்க அவங்க பித்தளை நகை தான் போட்டாங்க, அதனால தான் நானும் உங்கள் நகைன்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு மீனாவும் ராஜியும் சொல்கிறாங்க. ஆமாம் இவங்க சொன்னாங்க, இந்த அம்மாவும் எங்கள் நகை தான் அடித்து பேசிட்டு போச்சுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் அப்பெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு பாக்கியம் சொல்ல போலீஸ்காரங்களுக்கு செம்ம காண்டாகுது. உடனே அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த எந்தெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க. பார்த்தா அது சொன்னதெல்லாம் இருக்குது. சரிங்க சொன்னேங்க, இல்லைங்களே எங்கள் நகைன்னு ஒரு அவசரத்தில் சொல்லிட்டேன், ஆனால் இது பூரா போலி நகை, எனக்கு 80 பவுன் நகை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தகால் நிற்க ஆரம்பிக்குது. நீ இப்படி சொல்லணுங்கிற கத்தனடி கேஸே நான் போட்டேன், இந்த தங்க நகை போலி நகை விஷயத்தை நாங்கள் ஓப்பன் பண்ணோம் அப்படின்ட்டு மீனா என்ன பண்ணுறாங்க, இது பூராமே பித்தளை நகைன்னு அவங்களா வாக்குமூலம் கொடுத்தது என்கிட்ட இருக்கு யுவரானர் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மொபைலை கொடுக்குறாங்க. மொபைலை வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தா இது என்ன நடக்குதுன்னா, செந்திலும் மீனாவும் வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இன்றைக்கான எபிசோடில் அழகாக ரொமான்ஸ் முத்தம் கொடுத்து அப்படி பேசி முடிச்சுட்டு போய் படுக்கிறாங்க. மீனாவுக்கு மட்டும் தூக்கமே வரல. சரின்னு சொல்லிட்டு மொபைலை நோண்டி பார்த்துட்டே இருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, பித்தளை நகையை தங்க நகைன்னு கேட்பாங்களா, கேட்டால் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வீடியோ வந்து அதாவது குடும்பம் பூரா எடுத்துக்கிட்ட வீடியோலாம் பார்க்குறாங்க. போட்டு எவ்வளோ அழகாக இருந்த குடும்பம், எவ்வளோ நல்லா கலகலன்னு சிரித்த குடும்பம் பார்த்தீங்களாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே வீடியோ பார்க்க கரெக்டாக அவங்க தாலி பிரித்து கொடுக்குற அன்னைக்கு எடுத்த வீடியோவும் வருது. அதில் அவங்க பேசிக்கிட்டது, அடியே மயிலு இந்த நகை தெரிஞ்சிடக்கூடாதுடி அப்படின்னு பேசிக்கிட்டாங்க இல்லையா, அதை பூராத்தையும் மீனா பார்க்குது. ஐயோ என்னங்க அப்படின்னு எழுப்புது. என்னம்மா இங்கே பாருங்க அப்படின்னு காமிக்க அவர் கண்ணு 2 விரியுது. ஏய் மீனா இது எப்படி? ஆமாங்க அன்னைக்கு நானும் ராஜியும் செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தோம், அப்போ தாங்க அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க, கரெக்டாக பாருங்களேன். ஐயோ மயிலக்கா அழுகுது. அதை போய் அக்கா நொக்காங்கிற, சரி விடுங்கங்க, பாருங்க 8 பவுன் நகை தான் தங்கம், மற்றதெல்லாம் பித்தாலேன்னு அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சா என்னம்மா ஆகும், நான் என் வாழ்க்கை என்னம்மா அப்படின்னு தங்க மேலே அழுகிறது. அதை இவங்கெல்லாம் கேட்டுட்டு ஷாக் ஆகுறது. அப்படியே கிட்டக்க போகிறது கொஞ்சம் அப்படி ஷேடாக தெரியுதுங்க, ஆனால் முக்கால்வாசி நல்லா தெரியுது. அவங்க 2 பேர் பேசினது அவங்க முகத்தோடு தெரியுது. ஆஹா சூப்பர் அப்படிங்கல இவங்க 2 பேரும் கெஞ்சுறாங்க இல்லையா, ராஜிக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் சொல்லிடாத எல்லாமே தெரியுது, நாங்கள் சொல்ல மாட்டோம், ஏங்க இப்படிலாம் போய் பேசுனீங்க, எங்கள் அத்தை மாமா அப்படிப்பட்டவங்களா அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் இருக்குது. அதை நீதிபதி பார்த்துடுறாங்க. பார்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் காமிச்சு இதில் என்னம்மா சொல்கிறீங்க இதுக்கு அப்படிங்கல அப்படி பார்க்குறாங்க. ஐயோ எல்லா உண்மையும் நம்மளே வாக்குமூலம் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கி நிற்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க, எங்கள் குடும்பத்தில் என் அத்தை மாமாவும் நல்லவங்க, இவங்க
பொய், எல்லாமே பொய் அப்படிங்கிறாங்க மீனாவராஜியும். நீதிபதி வந்து கரெக்டாக சொல்லிடுறாரு, அந்த குடும்பத்து மேலே எந்த தப்பு இல்லை, அவங்கள நான் விடுதலை செய்கிறேன், அவங்க என்ன சொன்னாலும் இவங்க கட்டுப்படணும், பாக்கியம் குடும்பம் அப்படின்னு தீர்ப்பை கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம், இப்படி தான் போகலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.